frankly, I am a pro Modi. Like some things which I feel are like not right, they are not right. யார் வீட்டு காசு எடுத்து யார் செலவு பண்றது? 3000 கோடி யார் அப்பா மூட்டு காசு? உன் அப்பா மூட்டு காசுல இருந்து எடுத்து பண்ற. இவ்ளோ செலவு பண்ணி ஹானர் பண்ணுமா? அவ்ளோ காசு போட்டு you can do something better. Like maybe இதுல கூட something ஊழல் மாதிரி நடந்துருக்கலாம். Like அந்த 3000 அங்கேயே போகாம இருந்திருக்கலாம். Statue of Unity அதுதான் நம்மளுடைய இன்னைக்கு டாபிக். சர்தார் வல்லபாய் பட்டேலுக்காக கட்டப்பட்ட இந்த ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி வந்து எதுக்காக கட்டினார் மோடி, இது எதுக்கு, இதில் இவ்வளோ செலவு தேவையா அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம மைண்டில் ஓடிட்டு இருக்குது. இங்கே இருக்கிற மக்கள் அதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்றத இப்போ நம்ம கேட்போம். பிரதர், சர்தார் வல்லபாய் பட்டேல் அவரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? Okay, he was a very great Congress leader. He has done a lot of things for poverty, for the poor people, basically charity and all. காந்தி நம்மளுக்கு எப்படி ஃப்ரீடம் ஆகியிருந்தாரோ அவர் வந்து நம்ம ஸ்டேட்ஸை பிரிஞ்சு போகாமல் லைக் நான் என்னோட ஜென்ரலுக்கு அவ்வளோதான் தெரியும். அவர் பிரைம் மினிஸ்டர் மட்டும் தான் எனக்கு தெரியும். ஓகே, பிரைம் மினிஸ்டராக இருந்தார், ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் சம்திங். சரி, முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு இருந்தார்ல, ஸோ அவர் கீழே வந்து டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர் ஆஃப்டர் 1950 இருந்தார் அவர். அயன்மேன் ஆஃப் இந்தியா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே, அது ஏன் வந்து யூனிட்டின்ற அந்த ரீசன் நேமுக்கு பின்னாடி எதுவும் காரணம் தெரியுமா? தெரியும். ஓகே, அவர் வந்து ஆக்சுவலாக வந்து 562 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அந்த டைமில் இருந்துச்சு. அதை வந்து இப்போ இந்தியன் யூனியன் சொல்கிறாங்களா, யூனியன் ஆஃப் இந்தியான்னு சொல்லி, அந்த மாதிரி இந்தியாவை சேர்த்ததுக்கு காரணம் யாருன்னா அவர் தான். இப்போது இது ஏன் கட்டினாங்க, இது எதுக்கு இப்போ இவ்வளோ ஆக்சுவலாக வந்து 3000 crores, 2989 crores இவ்வளோ காஸ்ட்டில் ஒரு ஸ்டாச்சு இவ்வளோ டாலாக ஏன் கட்டணுங்கிறது கொஸ்டின். மேபி ஆர் நட்டல் வேஸ்ட். அதை விட நிறைய நல்ல விஷயம்லாம் பண்ணலாம். இந்த லைக் பாவர்ட்டி இது அதெல்லாம் ஒழிக்கலாம், எஜுகேஷன் கொடுக்கலாம். யார் வீட்டு காசு எடுத்து யார் செலவு பண்ணுறது? 3000 crores லைக் எதுக்கு அவ்வளோ செலவு பண்ணுறேன் எனக்கும் புரியலை. 3000 கோடி யார் அப்பா மூட்டு காசு? உன் அப்பா மூட்டு காசுல இருந்து எடுத்து பண்ற. நாம் கொடுக்குற ஒவ்வொரு வரியும் தான் அங்கே போய் நிற்குது. அந்த வரியை எடுத்து மக்களுக்கு தானே நல்லது பண்ணணும். நீ நல்ல மக்களுக்கு நல்லது பண்ணால் அதே மாதிரி அவர் எப்படி மக்கள் மனசில் நினச்சிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி உன்னே நினச்சிட்டு இருக்க போகிறாங்க. நீ இப்போ இந்த ஸ்டாச்சு வச்சதுனால வந்து இவர் நம்ம தலைவருக்கு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க, இவர் நம்ம பெரிய ஆள் தான் இவரும் அப்படின்னு சொல்லி யாரும் நினச்சிட்டு இருக்க மாட்டாங்க. லைக் மேபி இதுலேயே கூட சம்திங் ஊழல் மாதிரி நடந்திருக்கலாம். லைக் அந்த 3000 அங்கேயே போகாமல் இருந்திருக்கலாம். ஒரு நேஷனல் லீடருக்கு வந்து ஒரு ஸ்டாச்சு கட்டுறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி மோடி கேட்டிருக்காரு. கரெக்ட் தான். அதை பற்றி நீங்கள் என்ன? என் காந்திக்கு தான் ஸ்டாச்சு வச்சுருக்காங்க, அவங்க என்ன 3000 கோடி வச்சா வச்சுருக்காங்க, இல்லை 10000 கோடி வச்சா கேளுங்க அவங்க கூப்பிட்டு. See, for that I feel like, okay, if you want to pay tribute or if you want to pay homage to a leader, you can do it like by opening some orphanages or using that money for betterment of the people, because if he would be alive he would actually be doing that. He would be working with the people. So why just build a statue? You can honor those people, but இவ்வளோ செலவு பண்ணி ஹானர் பண்ணுமா? அவ்வளோ காசு போட்டு you can do something better. அதில் போனதுனால அளவு போடணும்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ எவ்வளோ இஷ்யூஸ் இருக்குது. லைக் ஃபார்மர்ஸ் இஷ்யூவே வச்சுக்கோங்க. லைக் எவ்வளோ பிரச்சனை பண்ணி எத்தனை ஃபார்மர்ஸ் செத்து போகிறாங்க, அதெல்லாம் பார்க்காம அதெல்லாம் அந்த மணி இதில் யூஸ் பண்ணியிருந்தா. தேசிய தலைவர் ஓகே, தேச தந்தை, அவருக்கு இவ்வளோ பெரிய ஸ்டாச்சு கட்டினீங்களா? தேச தந்தையோட மெயினான ஒருத்தர் சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு பார்த்தா நேருக்குள்ள கட்டினா நம்ம இந்தியாவோட முதல் பிரதமர். இப்போ ஒரு ஸ்டாச்சு கட்டினாலும் அவர் என்ன சொல்றாரு, அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக ஆக்கியிருக்கேன். அது டூரிஸ்ட் ஸ்பாட்டாக ஆகிறதுனால நிறைய டூரிஸ்ட்டும் வருவாங்க, ஃபாரின்லேருந்து வருவாங்க, இந்தியன்ஸும் வருவாங்க, அதுலேருந்து ஒரு பணம் கிடைக்கும், அந்த பணத்தையும் நான் மக்களுக்கு தானே யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு. ஆமாம், டூரிஸ்ட் ஃபஸ்ட்டு 15 லட்ச ரூபா போட சொல்லுங்கள், எல்லாம் கஷ்டத்தில் இருக்கிறாங்க. See, it is just like, it's like a cycle, okay? It doesn't actually make sense like you're going to take the money from the people and again give it back to them. Rather than that, just do something for the society. Directly like give it to them. Directly give it to them. Why do you have to make that whole medium? Because see, frankly, I am a pro Modi. Like I am actually very like inspired by his whatever things and all he has done. But then like some things which I feel are like not right, they are not right. என்னமோ வந்து போட்டோ எடுக்கிற மாதிரி இந்த போட்டோ வாங்குறாங்கன்னு சொன்னாங்க. 3000 கோடி போட்டு 300 ரூபா வாங்குவாங்க ஒருத்தங்க. என்ன லாஜிக் இது? 3000 கோடி எங்களுக்கு ஒருத்தருக்கு 300 ரூபா வாங்கி எவ்வளோ வருஷத்துக்கு வாங்க? இல்லை பிரதர், அவர் வந்து எஸ்டிமேட் வந்து இத்தனை ஆயிரம் பேர் வருவாங்க, இப்போ 1000 people வருவாங்க ஒரு நாளுக்குன்னு சொல்லி அவர் எஸ்டிமேட் பண்ணுறாரு. ஒரு நாளைக்கு வந்து சரி இப்போ கட்டி முடிச்சோன்னா பீக் சீசன் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 1000 பேர் வராங்க நினைக்கலாமா? சரி ஓகே 10000 பேர், சரி 10000 பேர் வைக்கலாமா? ஃபாரின் டூரிஸ்ட்லாம் அதுக்கு வந்து தனி ரேட் வைப்பாங்க. 700 ரூபா பாருங்க, அதில் 400 ரூபா அவங்க அடிச்சிருவாங்க. அதெல்லாம் நம்ம பக்கம் எடுக்குவாங்க. சரி 10000 பேர் நம்ம ஒன்றா அடிச்சிடலாம். சரி ஒருத்தர் 200 ரூபா வாங்குறாங்க, அதிகபட்சம் 200 ரூபா 300 ரூபா வாங்குறாங்க. 200 இன்ட்டு எவ்வளோ? மிஞ்சி போனால் ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபா தான் பெரிய விஷயம். ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபானா அப்போ நீங்கள் சொல்கிறீங்கன்னா அப்போ அதுக்கு பதில் இந்த 2080 crores டேரெக்டாக மக்களுக்கு கொடுத்துடலாம். நீ இது மாதிரி டேரெக்டாக கொடுக்கணும்னு நான் கேட்கல, அவர் கேட்குறேன். நான் டேரெக்டாக கொடுக்கணும்லாம் சொல்லவே இல்லை. எடுத்து ஒரு மோர் எஃபிஷியன்ட் மெத்தடில் அதை ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம் தான். இவ்வளோ வருஷமாக பண்ணாது ஏன் இப்போ திடீர்னு வந்து எடுத்து பண்ணுறீங்களே? அதை விட பெட்டர் ப்ராப்ளம்ஸ் யூ கேன் அட்ரஸ். சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆக்சுவலி பிலாங்ஸ் டு நேஷனல் காங்கிரஸ், இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் தான் இருந்த ஒரு ஆள். பிஜேபியில் இருக்கிற ஒரு மோடி ஏன் அவருக்காக ஸ்டாச்சு கட்டுறாரு நினைக்கிறீங்க? டு யூ திங்க் தேர் இஸ் சம் ரீசன் பிஹைண்ட் திஸ்?
ஐடியா தெரியாது. இல்லை இவர் கட்டுறதோட இப்போ கட்டணுமாடா தான் என் கேள்வி. ரீசன்னா சொன்னால் பாலிடிக்ஸ் தான். என்ன பாலிட்டிக்ஸ் என்னென்னலாம் கேட்டால் எனக்கு அவ்வளோலாம் எக்ஸ்பிளைன் பண்ணதில்ல. ஆனால் ஏதோ இருக்குது அதில், என்னமோ இருக்குது இதில், ஷுவராக இருக்குது, டெஃபினட்டாக இருக்குது. இல்லைன்னா ஏன் கட்டணும்? லைக் ஐம் நாட் தட் இன்டு இட் பட் ஐம் நாட் ஷுர் அபவுட் இட். சரி, உங்கள் இந்து சமயத்தை தோற்றுவிச்சவர் அவங்க ஆர்எஸ்எஸ் சமயத்தை சம்மந்தப்பட்டவர், அதனால தான் கட்டியிருக்காங்க. இல்லைனா கட்டியிருக்க மாட்டாங்களே. 3000 கோடி எங்கள் இந்தியாவில் கொடுத்தா ஸ்டாச்சு எவனும் செய்ய மாட்டாங்களா சொல்லுங்கள்? சைனாக்காரன் மட்டும்தான் செய்வானா ஸ்டாச்சு ஒழுங்கா? இருக்கிற கோல்மால் இருக்கிற பொருளை டூப்ளிகேட்டு தயாரிக்கிறது நம்பர் 1 சைனா. ஸ்டாச்சு 3000 கோடி கொடுத்து ஸ்டாச்சு நீ கட்டுறானா? இந்தியாவில் இல்லாத ஆர்கிடெக்சரா ஏன் நம்ம தமிழ்நாட்டில் கொடுக்க சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் இல்லாத வந்து பார்க்க சொல்லுங்கள். நம்ம மகாலிபுரத்தெல்லாம் இன்னமும் சிற்பம் பேசின்னு தான் இருக்குது. சம் பீப்புள் சே, நான் சொல்லலை, சம் பீப்புள் சே தட் யூனோ ஹிந்துயிசமில் இருக்கிற ஒரு ஹிந்துத்துவா பிலீவிங்கும் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஃபாலோ பண்ண அந்த பிலீஃப்ஸும் வந்துட்டு ஒத்து போகுது. அதனால தான் இவருக்கு அவர் கட்டினாரு. தேர் சம்திங் பிஹைண்ட் திஸ், தேர் இஸ் அ லாஜிக் விச் வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் யூனிட்டி அவர் என்ன பார்த்தார் அப்படின்னா வந்துட்டு வாட் யூ ஆல் திங்க் அபவுட் யூனிட்டி அது கிடையாது. ஹிந்துஸ் மஸ்ட் ரூல் அண்ட் ஹிந்துஸ் மஸ்ட் பி த யூனோ மஸ்ட் ஹேவ் த அப்பர் ஹேண்ட் அபவ் த அதர்ஸ். அப்படி இருக்கிற ஒரு யூனிட்டி இவங்கெல்லாம் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு அவர் பார்த்தார். ஈவன் பிஜேபி பிலீவ்ஸ் இன் த சேம் திங். ஸோ அதனால் அவருக்காக இவர் கட்டினாரா என்னங்கிறத ஐ லீவ் இட் யூ டு அனலைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களோட வியூஸ் என்ன, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இதை சொல்லி ரொம்ப நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் இப்போ தான் சொல்கிறேன் இதை. ஓகே ஃபைன். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்க வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் பாலா.